வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு IPL 2026 ரிவ்யூ ஷோ பை 12th மேன்ஸ் வியூ. ஓகே, நாளைக்கு வந்துட்டு ஒரு நல்ல மேட்ச் இருக்குது. நாளைக்கு ஒரு சூப்பரான மேட்ச் இருக்கு. அதை பத்தி இனிஷியல் தாட்ஸ் ஆரம்பிடா சரவணா. இன்னும் தாட்ஸ் நாளைக்கு மேட்சை பத்தி. நாளைக்கு வந்து யாருக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா RR vs MI. ஸோ என்னோட இனிஷியல் தாட்ஸ் சொன்னோம்னா, இப்போ ஹார்திக் பாண்டியா ஃபிட்டா இருந்தா மேபி MI ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா RR பக்கம் தான் நான் போவேன். இதுதான் என்னோட இனிஷியல் தாட் இந்த மேட்சை பத்தி. லக்ஷன், அப்படியே உன்னோட இனிஷியல் தாட்ஸ் வந்து சொல்லு பாப்பா. அதே மாதிரிதான் RR 2 வினுக்கு அப்புறம் வராங்க. எம்ஐயும் நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. எவன் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. ஹார்திக் பாண்டியா வந்தா மேபி MI ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி RR தான். அப்படியே நம்ம மூவ் பண்ணி உள்ள போலாம் அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளார. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிச்சு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கவுஹாத்தி போன மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் ஒன் சைடட் மேட்சா இருந்துச்சு. லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாமினேட்டட் CSK இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பி இட் பேட்டிங், பி இட் பவுலிங், எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே அதை டாமினேட் பண்ணாங்க. CSK வேர் நோவேர் இந்த கேம். இந்த மாதிரிதான் பிச் இருக்கும்னு நினைக்கிறியா, இல்ல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல லாஸ்ட் டைம் ஓவர் கேஸ்ட் ஆகலாம் அந்த மாதிரி பிச் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி இந்த டைம் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உன் தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னா RR மட்டும் CSK ட்ராக் பண்ணல, எல்லாருமே CSK ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதுதான் முதல் விஷயம். இப்போ வந்து பிட்டை பத்தி பேசணும்னா, இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் வந்தா மேபி ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இல்ல, பிட்ச் வந்து கவர்ஸ்ல அண்டர் கவர்ஸ்ல இல்ல அப்படின்னா, பிட்ச்ல ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். பட் பிட்ச் அண்டர் கவர்ஸ்ல இருந்துச்சு, பிட்ச் வெட்டா இருந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இருந்தா இனிஷியலா பால் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். மேபி அந்த பால் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் விட்டு நல்லா விளையாடுவாருன்னு எனக்கு தோணுது. பட் அவ்வளவுதான். இந்த மேட்சை பத்தி இதுக்கு சொல்லணும்னா, அதான் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இருந்தா ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர். அப்படி ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இல்ல, ட்ரையா இருக்கு, பிட்ச் பெட்டரா இருக்குன்னா இட் கோயிங் டு பி எ பெஸ்ட் ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர்னு நான் நினைக்கிறேன். மேக்சிமம் டியூ இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. அதே மாதிரி இது ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லா பிச்சும் IPL பேட்டிங் பேரடைஸா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சும் அதே மாதிரி தான். ஓகே ஓகே லக்ஷன், உன் தாட்ஸ்? அதேதான். மேபி கவர்ஸ் வந்தா வேணா லோ ஸ்கோரிங் போக வாய்ப்பு இருக்கு. அது இல்லாட்டி ஹை ஸ்கோரிங்கா தான் இருக்கும் எப்படியும் மோஸ்டா மேட்ச். அதுவும் RRக்கு இருக்கிற பேட்டிங் லைனப் அந்த வைபவ் சூரியவன்சி வந்தாலே பிடிச்சி பொழக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்பெல்லாம் யார் என்னன்னு பாக்குறதே இல்லை. ஹை ஸ்கோரிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வைபவ் சூரியவன்சி ஒரு ஓவர் கேஸ்ட் கண்டிஷனா இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைபவ் சூரியவன்சி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு நான் பார்க்கணும். மேபி RR ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா. பிகாஸ் இது ஒரு கம்பேரைசர் சாயில். பிளாக் சாயில் 75%, மீதி 25%. பிளாக் சாயில் 25%, பேலன்ஸ் 75 ரெட் சாயிலா இருக்கு. ஸோ ஓவர் கேஸ்ட் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்காது ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு. எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இது மற்ற வென்யூல இருக்க மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டரா இருக்கும்னு எனக்கு தோணல. மற்ற வென்யூலாம் வந்து 220, 230 எல்லாம் அசால்ட்டா சேஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. நான் வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தேன். நாளைக்கு கவுஹாத்தில ரெயின் போட்டிருக்கு. ஸோ மேபி அந்த கவர்ஸ் இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் போன மேட்ச் மாதிரியே தான் பால் பயங்கரமா அலைய போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸ்ல பயங்கரமா அலையும் பாலு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இந்த கண்டிஷன்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஐ ஹாவ் ஃபீல் என்னன்னா வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணி அவனை பவர் பிளே பால் அலைஞ்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல தான் அடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா அப்பதான் பால் நியூவா இருக்கும். கவுஹாத்தி வந்துட்டு இட்ஸ் நாட் அ குவிக் அவுட் ஃபீல்டு. நம்ம பார்த்தோம், போன மேட்சே பார்த்தோம், பால் அடிச்சு அங்கேயே நிற்கும். இட்ஸ் நாட் அ குவிக் அவுட் ஃபீல்ட் லைக் ஈடன் கார்டன்ஸ் ஆர் ஓல்டு சின்னசுவாமி மாதிரியோ ஒரு நல்ல அவுட் ஃபீல்டு கிடையாது கவுஹாத்திக்கு. ஸோ பால் வந்து சாஃப்டாக ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கேம்குள்ள வருவாங்க. லைக் ரெண்டு பக்கமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இங்க வந்துட்டு நம்ம மிச்சல் சாண்டர் இருக்காரு, பயங்கரமா ஆத்துவாரு பால. இங்கிட்ட பார்த்தா ரவி பிஸ்னாயும் ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காங்க. ஸோ
பால் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே. கண்டிப்பா வந்துட்டு ஈஸியா இருக்க போறது இல்லை. மிடில் ஓவர்ஸ்ல ரன் ஸ்கோர் பண்ண போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. ஸோ பவர் பிளேல கேபிட்டலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் விடாம ஆடினாங்கன்னா டெத்துல கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்கன்னா வின் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 195ல இருந்து ஒரு 200, ஒரு 190 to 200 வந்து ஒரு வின்னிங் டோட்டலாவே இருக்கலாம் எனக்கு தோணுது. இந்த கவஹாத்தி கண்டிஷன்ஸ்ல ஒரு 190 to 200 வந்துட்டு வின்னிங் டோட்டலா இருக்கலாம். அதான் எனக்கு தோணுது. அப்புறம் வந்துட்டு பார்த்தா இன்னொன்று நான் ஒரு சில ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். கவஹாத்தில வந்துட்டு டோட்டலா 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்ல போயிருக்கு. மீதி என்னன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் டீம் 3 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் வந்து 2 ஜெயிச்சிருக்கு. அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிக்கிறப்ப 190 பிளஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 190 பிளஸ்ல 197 பிளஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 197 தான் லோயஸ்ட் டிஃபெண்டட் ஸ்கோரிங் ஐபிஎல்ல. கவஹாத்தி ஐபிஎல்ல வந்துட்டு 197 தான் அது லோயஸ்ட் டிஃபெண்டட் ஸ்கோர். ஆனா அதே மாதிரி ஹையஸ்ட் சேஸும் அதிகமாலாம் இல்லை. இங்க ஹையஸ்ட் சேஸ் ஸ்கோர் என்னன்னா 153. இது என்ன சொல்லுதுன்னா அந்த 190 மார்க்குக்கு மேல அடிச்சா கண்டிப்பா வந்துட்டு பேட்டிங் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இன்னொரு பேட்டிங் செகண்ட் டீமுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டியூ வரும். கவஹாத்தில என்னைக்கு எல்லா டைமும் பார்த்துருக்கோம், டியூ வந்து பெரிய ஃபேக்டரா இருக்கும், டியூ வரும். ஸோ பேட்டிங் செகண்ட் டீமுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஆனா அந்த பவுலிங் செகண்ட் டீம் வந்துட்டு 2 பால் எடுக்கலாம். 2 பால் எடுக்கிறதுனால இந்த டியூ ஃபேக்டர் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு அந்த 10வது ஓவருக்கு அப்புறம் இன்னொரு பால் எடுத்துட்டு வரப்ப இந்த டியூ ஃபேக்டர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. இங்க வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு அதிகமா விக்கெட் எடுக்கிறாங்க. ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எக்கானமி அதிகமா இருக்கு ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்றப்ப. ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கம்மியா தான் விக்கெட் எடுக்கிறாங்க. பட் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஏங்க அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது என்ன சொல்றேன்னா பவர் பிளேவை யார் வின் பண்றாங்களோ அவங்க மேட்சை வின் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. பவர் பிளேவை வின் பண்ணிட்டு மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்டேபிளா ஆடுறவங்க மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதோட பிச் கண்டிஷன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப சேஞ்சஸ் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஹார்திக் பாண்டியா ஃபிட்டா இருந்தா ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்ஆர் இருந்து சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எம்ஐல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எனி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் எம்ஐ? தாட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு எம்ஐல ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா இருக்கணும். ஹர்திக் பாண்டியா ஃபிட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிட் தான். ஒரு ப்ராபப்ளி 11ல ஆடிடுவாங்க நாளைக்கு. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு போன மேட்ச் சூரியகுமார் வந்துட்டு இன்ஜுரிலாம் எதுவும் சொல்லல. டாஸ்ல வந்துட்டு நாட் வெல். அவருக்கு ஃபீவர். ஹர்திக் பாண்டியாவுக்கு ஃபீவர், உடம்பு சரியில்லாம இருந்தனால இன்னைக்கு மேட்ச்ல ஒரு நேத்து நெட்ஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, ஹர்திக் பாண்டியா வில் பி பேக். அமன்தீர் பதிலா தான் வர முடியும். அமன்தீர் இல்லாம ஹர்திக் பாண்டியா வில். கார்வின் பாஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட். நீ தீபக் சேர் சர்துல் தாக்கூர் 2 பேரையுமே ஆட போறியா மறுபடியும்? நமன்தீர் நல்லா பண்ணிருக்கான். why do you want to drop நமன்தீர்? எனக்கு புரியல. நமன்தீர் சூப்பரா ஆடி இருக்கான். நமன்தீர் நீ எதுக்கு டிராப் பண்றது? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் என்னன்னா நானும் 2 சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எம்ஐல. நான் என்ன சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா கார்வின் பாஸ் அவுட், ட்ரெண்ட் பால்ட் இன்னு, either one of தீபக் சேர் ஆர் ஷார்துல் தாக்கூர் வெளியே போயிட்டு ஹர்திக் பாண்டியா உள்ள வருவாரு. இதுதான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா ஷார்துல் தாக்கூர் போன மேட்ச் பயங்கரமா அடி வாங்கினான், இல்லைன்னு சொல்ல முடியாது. தீபக் சேர் சூப்பரா போட்டான். பவர் பிளேல அப்படியே செம்மையா போட்டான் தீபக் சேர் போட்ட ஸ்பெல்லுனாலதான் டிசி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு அந்த 7 for 2 அந்த நிலைமைக்கு வந்தது காரணமே அந்த தீபக் சேரோட ஸ்பெல்லு தான். அவன் அப்படி போட்டிருக்கும் போது தீபக் சேர் மறுபடியும் டிராப் பண்ணுமான்னு தெரியல. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சேர் இன் டாண்டம் இன் பவர் பிளே வந்துட்டு டெட்லியா இருக்கலாம்னு தோணுது. இந்த மாதிரி ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் குவாஹாத்தில டெட்லியா இருக்கலாம் கண்டிப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் போல்ட் கெட்ஸ் அ கோ, போல்ட் will be deadly in power play. ஃபுட்பால் ஸ்கோர் தான். போல்ட் கெட்ஸ் அ கோ, ஃபுட்பால் ஸ்கோர் தான். போல்ட் வந்துட்டு என்னன்னா இன்னும் வந்து அந்த பழைய போல்ட் இல்ல. அவரால் 130, 137, 138 எப்பவுமே கிளாக் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஸ்பீடு இப்ப கிடைக்க மாட்டேங்குது போல்ட்டுக்கு.
மேபி அவரு கண்டுபிடிச்சு வந்தாரு அப்படின்னா போல்ட் அண்ட் சேர் இன் டேண்டம் இன் பவர் பிளே வில் பி டெட்லி. ஆர்ஆர்டியும் அதே மாதிரி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க நாண்ட்ரே பர்கரும் ஜாஃப்ரா ஆர்ச்சருமே வந்துட்டு அதே மாதிரிதான் பயங்கரமான காம்போவா தான் தெரியுறாங்க இந்த பவர் பிளேல. இந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் சேஞ்சா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி நமன்ஜிரா தான் டிராப் பண்ணுவியா, இல்ல நான் சொன்ன சேஞ்ச் அக்செப்ட் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றியா? எனக்கு தெரிஞ்ச நமந்திரா டிராப் பண்ண மாட்டாங்க. நீ சொன்ன சேஞ்சஸ் தான் மோஸ்டா நடக்க வாய்ப்பு இருக்கு. நமந்திரா டிராப் பண்ண மாட்டாங்க. நல்லா ஆடிட்டு இருக்கவன் எதுக்கு டிராப் பண்றோம்? இல்ல நான் என்ன யோசனை, என்னோட ஸ்டார்ட் என்ன யோசனை, நான் வந்து போல்ட்டையும் தீபக் சேரையும் இன்டாண்டா பவர் பிளேல போட வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சர்துல் 3 பேர்த்தையும் வச்சு டெத்துல போட வச்சுட்டோம். மிடில் ஓவர்ஸ்ல வந்து நீங்க சாண்டர் வச்சு கேபிடலைஸ் பண்ணலாம் நான் யோசிச்சேன். ஏன்னா போல்ட்டுக்கும் தீபக் சேகருக்கும் வந்து பவர் பிளேல இன்டாண்டா 6 ஓவர்ஸ் முடிச்சிடலாம் நான் யோசிச்சேன். ஓகே ஒரே நிமிஷம், நீ சொல்றது எனக்கு புரியுது. அப்ப போன மேட்ச் மயங்க் மார்க்கண்டே ஆனாரு, மயங்க் மார்க்கண்டே ஆடாம நீ சர்துல் தாக்கூரே தான் ஆடு வைப்பேன்றியா நீங்க? பட் எனக்கு என்னவோ மயங்க் மார்க்கண்டே தான் ஆடுவான்னு தோணுது. என்னன்னா இங்க ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு சூப்பரா போடுவாங்க மிடில் ஓவர்ஸ்ல. சாண்டரும் மயங்க் மார்க்கண்டேக்கும் நல்லா சாண்டர்லாம் ஒரு பக்கம் லென்த்தை புடிச்சு போட்டு போயினே இருப்பாரு. அவரை பத்தி பிரச்சனையே கிடையாது. மார்க்கண்டேக்கும் லென்த் கிடைச்சிருச்சுன்னா அவனும் சூப்பரா போட்டுருவான், டெட்லியா போடுவான். நான் வந்து கண்டிஷன்ஸ் வைஸ் போனேன். நான் வந்து கண்டிஷன்ஸ் வைஸ் யோசிச்சேன். அதனாலதான் நான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆறேன் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அதனாலதான் நான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆறேன். அது வச்சுதான் நான் சொன்னேன். அந்தபடி போனா நீ பவர் பிளேல உனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. நீ பவர் பிளேல வந்துட்டு 3 overs ஆஃப் போல்ட் இல்ல இது 3 overs ஆஃப் யாராச்சும் ஒருத்தர் தீபக் சேரோ போல்ட்டோ யாராச்சும் ஒருத்தருக்கு 3 ஓவர் முடிச்சுட்டு மீதி இருக்கவங்களுக்கு 2 ஓவர் போட்டு பும்ரா ஒரு ஓவர் கண்டிப்பா போடுவார். ஏன்னா வைபவ் சூரியவன்சி யாராவது சொல்லி விக்கெட் இல்லைன்னா கண்டிப்பா பும்ரா வந்து ஒரு ஓவர் போட போறாரு. பும்ரா ஒரு ஓவர் போட்டாருன்னா டெத்ல வந்து நீ அப்படியே வச்சுக்கலாமே. பும்ராவோட மிடில்ல பும்ரா ஒரு ஓவர் போடுவாரு, பவர் பிளேல ஒரு ஓவர், மிடில்ல ஒரு ஓவர், டெத்ல பும்ராக்கு 2 ஓவர் வச்சுட்டு போல்ட் 2 ஓவர் வச்சுக்கலாமே. நீ போல்ட் 2 ஓவரோ இல்ல தீபக் சேர் ஒரு ஓவர் அது மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாமே. மயங்க் மார்க்கண்டே சாண்டரும் ஆடலாமே. ஹர்திக் பாண்டியாவோட உனக்கு இருக்காரு. சோ மயங்க் மார்க்கண்டே சாண்டர் தான் நல்லா தோணுது. நான் அக்செப்ட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன யோசனை, ஓவர்கேஸ் கண்டிஷன் இருக்கு, ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப் கிடைக்குங்கிறதுனால நான் அதை யோசிச்சேன். இன்னொரு சேஞ்ச் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். சர்ஃபன் ரதர்ஃபோர்டு இஃப் வில் ஜாக்ஸ் ஹஸ் கம், சர்ஃபன் ரதர்ஃபோர்டுக்கு பதிலா வில் ஜாக்ஸ் உள்ள வந்தா இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க டீம்ல வந்து வில் ஜாக்ஸ் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் இன்னும் டீமை ஜாயின் பண்ணல. பட் அந்த விஷயம் எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு நானும் கன்ஃபார்மா இல்ல. இஃப் வில் ஜாக்ஸ் ஹஸ் கம் அரைவ், வில் ஜாக்ஸ் உள்ள வந்தா அவங்க டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. எடுத்து பார்த்தா சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ஹெட்மேயர், ரவீந்திர ஜடேஜா, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. T20 வேர்ல்டு கப்ல இங்கிலாண்டே வந்துட்டு வில் ஜாக்சன் மெயின் ஸ்பின்னரா ஆடினாங்க. ஸோ ஒய் நாட் பிளே வில் ஜாக்சன் பிளே அன் எக்ஸ்ட்ரா பேட்டர்? இந்த மாதிரி கூட எனக்கு தோணுது. மேபி ஒரு எக்ஸ்ட்ரா மயங்க் மார்க்கண்டே ஆடாம ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆடிட்டு வில் ஜாக்சன் சாண்டர் கேன் ஆப்ரேட் இந்த மிடில் ஓவர்ஸ். இந்த மாதிரி கூட ஆப்ரேட் பண்ணலாம் எனக்கு தோணுது. ஜாக்ஸ் வந்தா ஜாக்ஸ் இன்னும் அவைலபிள் இல்ல. ஜாக்ஸ் பாப்போம் அது என்ன நடக்குன்னு. ஜாக்ஸ் வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. சரி, ஆர்ஆர்ல இருந்து ஏதாச்சும் சேஞ்சஸ்? நான் ஆர்ஆர்ல எந்த சேஞ்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆர்ஆர் டீம் சூப்பரா இருக்கு. ஸோ அவங்க சேம் லெவல் தான். எனக்கு எந்த சேஞ்சும் பண்ணல. உனக்கு? எனக்கும் அதேதான். ஆர்ஆர்ல பெருசா சேஞ்ச் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் போன மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் ஓவர் போட்டதெல்லாம் பார்த்து மறந்துட்டேன். 6 பாலுக்கு 10 ரன் டிஃபெண்ட் பண்றான், 5 ஆக்கரு, சரியான பவுலிங்லாம் சூப்பரா போட்டான் துஷார் தேஷ்பாண்டே. கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். சம பவுலிங் போட்டான். அவன் வந்துட்டு ஒரு நல்ல விக்கெட் டேக்கர்ல இருந்து ஒரு நல்ல பவுலரா க்ரூம் ஆயின்னு இருக்கான் துஷார் தேஷ்பாண்டே. முன்னாடி பார்த்தோம்னா பயங்கரமா விக்கெட் எடுப்பான். எப்பயுமே விக்கெட் எடுக்கிறது போகாம பேட்டிங் டீம் எவ்வளவு ரன் அடிக்குதோ அதுல பாதி கொடுத்துருவாரு துஷார் தேஷ்பாண்டே. அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தான் துஷார் தேஷ்பாண்டே. இப்ப அந்த லாஸ்ட் ஓவர் போட்டதெல்லாம் பார்த்துட்டு எப்பா சாமி என்னமா யாக்கரை நெயில் பண்றான் அவன். பயங்கரமா போட்டுதான். எனக்கு தெரிஞ்சபடியும் சேம் லெவன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பெருசா சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. அப்புறம் வந்துட்டு அடுத்து மேட்சப்ஸ் யாரோட மேட்சப்புக்கு நீங்க வந்துட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? Do you think Bumrah will come and bowl in the power play? அதுவும் ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ல போடுவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா
கண்டிப்பா ஆனா ஒரு over இனிஷியலா தீபக் சகர் ஆர் போல்ட் மேபி அடி வாங்கலாம். மேபி அடி வாங்கினதுக்கும் ஹர்திக் பாண்டியாவோட கோ டூ பர்சனா பும்ராவா தான் இருப்பாரு. ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன். இல்ல ஓகே, இஃப் சப்போஸ் நான் சொல்றேன் சூரியவன்சி மேல எந்த ஒரு இந்த யாரு போட்டு என்ன அடிக்காதீங்க, சூரியவன்சி மேலாம் வன்மம் இல்லை எனக்கு. சப்போஸ் வந்துட்டு தீபக் சேரோ இல்ல ட்ரெண்ட் போல்ட்டோ சூரியவன்சியை எடுத்துட்டா அப்ப பும்ராக்கு வேலையே இல்லாம போயிருமேங்க. எப்படியும் இப்ப சப்போஸ் அங்க பவர் பிளேயர் போன மேட்ச் மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஆன மாதிரி இந்த டக்குன்னு 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ போதுன்னா பும்ரா பவர் பிளேயர் போட மாட்டாரு. நேரா மிட்ல ஒரு 10-11 வந்துட்டு அப்படியே டெத் ஓவர்ஸ் போயிருவாரு. எங்கேயாச்சும் கிரைசிஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவர் பவர் பிளேல யூஸ் பண்ணுவாங்க அவரை. இல்லாட்டி ஹார்திக் பாண்டியா, போல்ட், இன்னொருத்தர் யாரு தீபக் சேர், 3 பேரும் தான் போட போறாங்க. இதுதான் எனக்கு தோணுது. பட் ஆனா சரி ஓகே, நல்ல மேட்சப்பா தான் இருக்கும். லக்ஷன் உனக்கு ஏதாச்சும் மேட்சப் ஏதாச்சும் யோசிக்கிறா, ஏதாச்சும் கிடைக்கிறா ஏதாச்சும்? எனக்கு தெரிஞ்சு பர்கருக்கும் ஹிட்மேனுக்கும் பார்த்தா ஒரு நல்ல மேட்சப் இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதி வச்சிருக்கேன்டா நான், இங்க பாடுறா நான்ட்ரேக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் எழுதி வச்சிருக்கேன்டா நானு. லெஃப்ட் ஹேண்டரு பால நல்லா நவுத்துவான், ஹிட்மேன் சிக்குனா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லென்த்த விட்டானா ஹிட்மேனும் பொழக்க வாய்ப்பு இருக்கு. அதேதான், இது வந்து டபுள் எட்ஜா போலாம், டபுள் எட்ஜ் ஸ்குவாட் மாதிரி. இது நான்ட்ரே பர்கர் கரெக்டா லென்த்தை புடிச்சு போட்டுட்டான் அப்படின்னா ஹிட்மேன் விக்கெட் எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஹிட்மேன் ஹாஸ் அ பேட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இந்த பவர் பிளே. தெரியும் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க்கு ஒருத்தர் மட்டும் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஹிட்மேன். இந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் மிச்சல் ஸ்டார்க்கு மட்டும் எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல எனக்கு. ஹிட்மேன் மேல எந்த டிஸ்ரெஸ்பெக்டும் இல்லை, இதுக்கும் போட்டு அடிக்காதீங்க. ஹிட்மேன் பயங்கரமான பிளேயர். சப்போஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் இந்த லென்த்ல இருந்து ஒரு சென்டிமீட்டர் முன்னாடி விழுந்துச்சாலும் பால் வந்துட்டு கவுஹாத்தி தாண்டி வெளியே தான் போய் விழுவோம். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அது வந்துட்டு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் கிடைச்சிருக்குன்னா நீ எத்தனை ஃபீல்டர் லெஃப்ட் சைட்ல வச்சாலும் சரி, மொத்தம் 11 பேரையும் அங்கிட்டு கொண்டு போய் நிப்பாட்டினாலும் பால் வெளியே தான் போய் விடுவோம். இந்த மாதிரி ஒரு ஆளு ஹிட்மேன். இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். நான் எந்த மேட்சுக்கு ரொம்ப வெயிட் பண்றேன்னா இந்த மிடில் ஓவர்ஸ்ல இவங்க டீம்ல பயங்கரமா ஒருத்தன் போட்டு இருக்கான் பாரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இந்த ரவி பிஸ்னாய்னு ஒருத்தன். ரவி பிஸ்னாய இங்கிட்ட ஸ்கை எப்படி டேக்கிள் பண்ணுவான் மிடில் ஆர்டர்ல அப்படின்றதுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்கையை வந்து ஸ்பின்னர்ஸ் போட்டாலே உட்காந்துருவான். எல்லாரும் வந்து முன்னாடி காலை போட்டு வளைச்சிருவான். எல்லாரும் ஃபைன் லெக்லயும் ஸ்கொயர் லெக்லயும் ஸ்வீப் ஆடி பார்த்திருக்கோம். சூரியகுமார் யாதவ் மிட் விக்கெட்ல ஸ்வீப் ஆடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரு சூரியகுமார் யாதவ். அதனால வந்துட்டு ரவி பிஸ்னாய்க்கு சூரியகுமார் யாதவையும் இந்த திலக் வர்மாவையும் ஏர்லியாக்கி தூக்கிட்டான்னு வச்சுக்கா, மறுபடியும் போன மேட்ச் மாதிரி கஷ்டப்படுவாங்க. இல்ல சூரியகுமார் யாதவ் டேக்கிள் பண்ணி ரவி பிஸ்னாய வந்துட்டு ஒன்னும் அதிகமான அடிக்க வேணாம், 4 ஓவருக்கு 30ல இருந்து 35க்குள்ள ரவி பிஸ்னாய ஆடிட்டான், விக்கெட் கொடுக்காம ரவி பிஸ்னாய்க்கு ஆடிட்டாங்கன்னா மும்பை வந்துட்டு நல்லா போயிடுவாங்கன்னு தோணுது. இப்ப வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்க்கான டைம். சரவணா, அவன் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னடா? நான் வந்து இது மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா போகும் தான் எதிர்பார்க்கறேன். பட் நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் வந்து ஆர்ஆர் சைடு தான் இருக்கேன். பர்சன்டேஜ் பார்த்து கொடுக்கணும்னா ஆர்ஆர் 55, எம்ஐ 45 தான் என்னோட போறாங்க. நைஸ். அதேதான் எனக்கும் அதே பெர்சன்டேஜ் தான். பட் என்னோட ப்ரையாரிட்டில எம்ஐ அஹெடா இருக்காங்க. 55 வித் எம்ஐ, 45 வித் ஆர்ஆர். அதாவது நீ சொல்றதுன்னா ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா இருந்தா? ஆமா ஆமா, மேபி நான் வந்து அப்படி சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா இருந்தாலும் சரி, ஃபிட்டா இருந்தாலும் சரி, என் ப்ரெடிக்ஷன் ஆர்ஆர் பக்கம். ஓகே, பேட் எனஃப். ஏன்னா ஆர்ஆர் நல்ல டீம் தான். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நம்ம பங்காளிஸ் பக்கம் தான் இருக்க போகுது. ஏன்னா லைக் 52 ரொம்ப க்ளோஸ் மேட்சா இருக்க போகுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்டா இனிஷியல்ல சொன்ன மாதிரி தான் கண்டிஷன்ஸ். பவர் பிளேல கேபிட்டலைஸ் பண்ணணும், ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போடணும், இல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் கொடுக்காம ஆடணும். இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல இந்த டீம் ஜெயிக்கும்ன்ற மாதிரி நான் சொன்னேன்னா. ஸோ பவர் பிளேல இங்கிட்ட ஆடுறதுக்கு யார் இருக்கா? ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். மேக்சிமம் நம்பர் 4 வரைக்கும் இந்த 4 பேர். அதாவது ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீம்லயே பெரிய கைங்க. ரயன் ரிக்கில்டன்னால என்ன பண்ண முடியும்ன்றத நம்ம பார்த்துட்டோம். சவுத் ஆப்பிரிக்கால அவரும் பெரிய கை தான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் ரயன் ரிக்கில்டன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சி, சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் த்ரூவ் ஜூரல் செம ஃபார்ம்ல இருக்கான். த்ரூவ் ஜூரல் நம்பர் 3ல வந்துட்டு ரியான் பராகும் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஸோ
இந்த டாப் 4 நல்லா தான் இருக்கு, இந்த டாப் 4 நல்லா இருக்கு. மேன் டு மேன் பார்த்தா வேணா அத மறக்காத, பின்னாடி ஹெட்மேர் வேற இருக்கான் அங்கிட்டு. இல்ல ஹெட்மேர பவர் பிளேல வர வச்சிட்டீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அது ஹெட்மேர் வரைக்கும் போவாது. ஹெட்மேர் பவர் பிளேல வந்துட்டான்னா மேட்ச் முடிஞ்சுன்னு அர்த்தம். 15 வயசு பையன் போட மாட்டான். இல்ல 15 வயசு பையன் எனக்கு தெரிஞ்சு வந்தோல இருந்து அடிக்கதான் பார்க்க போறான். இந்த ஆமா எப்பயும் போல சிஎஸ்கேவோட ரோர் ஈவெண்ட்ல சஞ்சு சொன்னார்ல, பால பாக்குறோம் அடிக்கிறோம் மேக்ஸிமம் 6 அடிக்கிறோம் தட்டுறோம். அப்படின்னு சஞ்சு Maximum சொன்னாரு. six அத வந்து அடிப்பான். சஞ்சுவோட ஃபார்மர் பார்ட்னர் சூரியவன்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பால பாக்குறோம் அடிக்கிறோம் மேக்ஸிமம் 6 சொன்னா ஃபாலோ அடிக்கிறோம். பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஏன் உனக்கு புரியல. சொன்னா ஃபாலோ பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. இல்ல இல்ல சொன்னா அப்பெல்லாம் ஃபாலோ ஒண்ணும் பண்ணணும்னு ஏதாவது கிடையாது. அவசியம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. சஞ்சு சாம்சன் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே நல்ல ரன் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. இதுக்கும் ஆமா. யாரும் போட்டு அடிக்காதீங்க, நான் சிஎஸ்கே ஃபேன் தான், அவனும் சிஎஸ்கே ஃபேன் தான், அவங்க மூணு பேருமே சிஎஸ்கே ஃபேன் தான். ஒண்ணும் இல்ல, வேதனை இல்ல பேசுறேன், வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து எங்கள்கிட்ட இருக்க ஆதங்கங்களை கொட்டிக்கிறோம் அப்பப்ப. இந்த சஞ்சு சாம்சன் வந்துட்டு பாலப்பா சுத்தினாலே நல்லா ஆடுவான்னு தோணுது எனக்கு என்னமோ. சரி அதை விட்டு சிஎஸ்கே வந்துட்டு இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் வரப்ப சிஎஸ்கேவை பத்தி பேசுவோம். இப்ப வந்துட்டு நம்ம ஆர்ஆர் பத்தி பேசுவோம். எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு எம்ஐ 52 ஆர்ஆர் 48. நான் எம்ஐ பக்கம் தான் போவேன். ஏன்னா இஃப் வில் ஜாக்ஸ் கம்னா சாண்டர் அண்ட் வில் ஜாக்ஸ் இன் மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் செட்டில்டு. அப்படி வில் ஜாக்ஸ் இல்லைனாலும் ஓகே, மயாங்க் மார்க்கண்டே டீசெண்டா போட்டுருவான். அவங்களோட ஸ்பின் டுவோல ரவீந்திர ஜடேஜா has not come into the party yet. பட் ரவி பிஸ்னாய் சூப்பரா போட்டுன்னு இருக்கான். சாண்டர், ரவி பிஸ்னாய், வில் ஜாக்ஸ் ஆர் மார்க்கண்டே, இங்கிட்ட ரவீந்திர ஜடேஜா. இந்த பக்கமும் ஸ்லைட்லி எட்ஜ் வந்துட்டு எனக்கு மும்பை பக்கம் தான் இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா மிச்சல் சாண்டர் வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர். ஸோ எனக்கும் இந்த ஸ்பின்னு பக்கமும் எனக்கு மும்பை பக்கம் தான் இருக்க மாதிரி தோணுது. அதே மாதிரி பவர் பிளே பேட்டிங்ல எனக்கு மும்பை பக்கம் தான் இருக்க மாதிரி தோணுது. ஸோ டேக்கிங் தட் இன்டு கன்சிடரேஷன் லைட்டஸ்ட் ஆஃப் எட்ஜஸ் லைக் 52 and 48, 52 in favor of MI. ஸோ இதான் வந்துட்டு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ ரேப் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க உங்கள் தாட்ஸ் என்னென்னங்கிறத கமெண்ட்ல விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிவ்யூ வீடியோலையோ இல்லை ரிவ்யூ வீடியோலோ உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, keep cheering and keep supporting cricket. Bye-bye.